வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச். ஸோ போனதில் பார்த்துருப்பீங்க. ஸோ லக்னோவுக்கும் எம்ஐக்கும் இருக்கிற மேட்ச்சில் லக்னோ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதில் அந்த ரேங்கிங் வந்து தப்பாக சொல்லிட்டேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர் இருக்காங்களா. ஸோ இந்த மேட்ச் ஆர்ஆர் தோற்றுட்டாங்கன்னா அவங்க வந்து செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க, கொல்கட்டா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் போயிடுவாங்க. ஸோ இங்கே இப்போ வந்து நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம். இப்போ தேர்ட் பிளேஸில் இருந்தோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் வந்துடுவோம். ஓகேயா. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்துட்டு ஆர்ஆர் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து தேர்ட் பிளேஸ் ஆயிடுவோம். ஓகேயா. ஆர்ஆர் வந்து அப்படியே ஆப்போசிட்டு நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் போயிடும். ஆர்ஆர் அப்படியே ஆப்போசிட்டாக தேர்ட் பிளேஸ் வந்துடும். அண்ட் ஃபஸ்ட்டு கொல்கட்டா இருப்பாங்க. இன்னொன்று மேட்ச் ஜெயிச்சா நம்ம ஃபஸ்ட்டு, கொல்கட்டா செகண்டு. ஓகேயா. அந்த மாதிரி இப்போ மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஸோ பஞ்சாப் ஒரு மேட்ச் கூட அவங்க ஜெயிக்கலை. இப்போ பஞ்சாப் லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரேங்கிங் சொல்லிடுறேன். ஆர்ஆர் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, இப்போது கொல்கட்டா இருக்காங்க, அண்ட் சிஎஸ்கே தேர்ட் இருக்காங்க. ஸோ ஃபோர்த் யாருன்னா ஜிடிங்க. ஸோ ஃபிஃப்த்து யாருன்னா ஆர்சிபிங்க. சிக்ஸ்த்து யாருன்னா டிசி. செவன்த்து வந்து எஸ்ஆர்ஹெச். எயித்து வந்துன்னா யாருன்னா லக்னோ சூப்பர் ஜாயின்ட்ஸ். நைன்த் யாருன்னா எம்ஐ. அண்ட் டென்த்து வந்து பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இதெல்லாம் ரேங்கிங். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சூஸ் ஃபார் ஹெட்ஸுங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்க. நாங்கள் சரியான ஒரு பவுலிங்கை போட்டு ராஜஸ்தானை முடிச்சு விட்டுறலாம். ஸோ சிஎஸ்கே பவுலிங்க ஃபஸ்ட்டு நம்ம சீக்கா. அந்த சைட் ஜெய்ஸ்வால் இருக்காங்க, இந்த சைட் ஜடேஜா பவுலிங் போடுறக்காக இருக்காங்க. இன்னைக்கு யார் ஜெயிப்பா? அடுத்த யாருக்கும் மேட்ச்னா பஞ்சாப் டெவலப் ஆகணும் அப்படி சொல்லி. ஓ மை காட், அடிச்சாங்க 6 இல்லைங்க, இன்னொன்று ரன்னு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னா பஞ்சாப் vs ஜிடி. ஸோ ரெண்டுமே அடுத்த மேட்ச் வரப்போகுது. இதில் மட்டும் பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 10th பிளேஸில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 3 மேட்ச் தோற்றுறாங்க. 3 மேட்ச் கண்டினியூஸாக தோற்றனால அவங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு இன்னொன்று மேட்ச் ஜெயிச்சா அவங்க வந்து 9th பிளேஸ் போயிடுவாங்க. ஓகே, ஜிடி அவங்க தாங்க. ஜிடி மட்டும் தோற்றுறாங்கன்னு வைங்களேன், ஆர்சிபி வந்து 4th பிளேஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்துடுங்க, 4th பிளேஸ் வந்துடும். ஸ்டொக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்டொக்கு வச்சுட்டாங்க, போயிட்டுருக்காங்க. ஒரு ஃபார்மில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான். ஆனால் ஸ்டொக்கு தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு யார் வின் ஆவாங்க? இது மட்டும் ராஜஸ்தான் மட்டும் தோற்றுட்டாங்கன்னா ரொம்ப நெருக்கடி ஆயிரும் ராஜஸ்தானுக்கு. ஏன்னா அவங்க 3வது பிளேஸ் வந்துடுவாங்க. லைக் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. இன்னொரு ரன்னா, ஆமாங்க, இன்னொரு ரன் எடுத்திருக்காங்க. இது ரன் அவுட்டா? இல்லைங்க, ரீச் ஆயிட்டாங்க. ஒரு 2 runs எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் ஒரு 7 ரன் எடுத்திருக்காங்க. கடைசி பால். ஃபீல்டிங் செட்டப் நல்லா இருக்குது, அதனால் ஒரு 4 போல.
சரி நோ பாலுங்க. கரெக்டாக நோ பாலை போய் கேட்ச் அவுட் பண்ணிட்டான்டி. இவன்லாம் ஒரு ஆளாடா. இட்ஸ் நோ பாலுங்க. ஃப்ரீ ஹிட்டுக்கு நிறைய சான்ஸ், இது அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் இருக்க ஜெய்ஸ்வால். இது நோ பாலுங்க. இன்னொன்று ஒரு நோ பால். இது ஒரு நோ பால். அவசரத்துக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா. இன்னொன்று ஒரு நோ பால் போட்டால் ஃபயரே ஆயிடுவாங்க. இல்லைங்க ஒரு ஸ்டொக்கு தாங்க. அடிப்பாருன்னு நினச்சோம், ஆனால் ஃபீல்டிங் செட்டப் பலமாக இருக்குது சிஎஸ்கேவோட. ஓகே, இந்த ஓவரில் ஐ திங்க் 11க்கு 0. ஸோ 11க்கு 0 எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. ஓகே, பந்து வருது. அச்சாரமா ஷாட்டு. இது 4 போக வேண்டிய ஒரு பந்து. ஆனால் எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காங்க? 2 ரன்கள் எடுத்திருக்காங்க. 13 ரன்னு. ஓகே, யார்? பந்து வருது மிகவும் வேகமாக. அண்ட் இது ஒரு விக்கெட்டா? அம்பையர் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ எடுத்திருக்காங்க. யார் ரிவ்யூ எடுக்க போகிறாங்களா? இல்லைங்க, ரிவ்யூ எடுக்கலைங்க. இது ஒரு அவுட்டுங்க. அவுட்டுன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஜெய்ஸ்வால் அவுட்டுங்க. 7 பாலுக்கு 7 ரன். நல்லா பிரமாதமாக ஆடிட்டு இருந்தாங்க, ஆனால் அவுட்டுங்க. ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க, ஆனால் அவுட்டு. எப்படி அவுட்டு தான் தெரியலங்க. அவங்க ஏன் ரிவ்யூ எடுக்கலன்னு தான் தெரியல. ஏன் அவங்க ரிவ்யூ எடுக்கல? இல்லைங்க, இது ரன் அவுட்டா? இல்லைங்க, இது ரன் அவுட் இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தா அது ஒரு ரன் அவுட்டுங்க. 14 ரன்னு. சிஎஸ்கே இன்னைக்கு வின் ஆனா செகண்ட் பிளேஸ். அண்ட் கொல்கட்டாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஒரு மேட்ச்சில். ஏன்னா இது மட்டும் கொல்கட்டா மட்டும் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா, சாரி, சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா கொல்கட்டா ஃபஸ்ட் ப்ளேஸ் போயிடும். ஓகே, ஸோ இந்த மேட்ச் யார் வின் ஆவாங்க? ஓ மை காட், ஒரு கேப்பில் ஒரு பவுண்ட்ரி. கடைசி பால் 20 ரன் எடுத்துட்டாங்க ஒரு விக்கெட்டில். இது இன்னொன்று ஒரு 6 இல்லை டீ, இது என்னன்னா தெரியல. இல்லைங்க, இது ஒரு ஸ்டொக்குங்க. இது ஒரு ஸ்டொக்குன்னு வைப்பாங்கன்னு எதிரே பார்க்கல. ஓகே, அவ்வளோதான். 21-22 வின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு யாரை சிஎஸ்கே இறக்க போகிறாங்க? சிஎஸ்கே ஃபஸ்ட்டு ஜடேஜாவையும் தூபேவும் தான் இறக்கியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா பிளேயர்ஸ் தான், பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வரல. அடிச்சிட்டாரும் ஷாட்டு. யா, இது ஒரு கேட்ச் அவுட்டுங்க. டக் அவுட். தூபே, சிவன் தூபே, இது ஒரு டக் அவுட்டுக்கு. என்னடா இது ஒரு சோக கதையாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். சிவன் தூபே டக் அவுட் ஆயிட்டாங்க. எப்பட்றான்னு தெரியல. எப்பட்றா அப்படி தான் இருந்தது. இது இன்னொரு பவுண்ட்ரியா? ஆமாங்க, இது ஒரு பவுண்ட்ரி. இல்லை, ஆர்ஆர் தடுத்துட்டாங்க அது பவுண்ட்ரியை. எப்படி தான் தடுத்தாங்க தெரியல, சத்தியமே தெரியல. ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா இவங்களாவது சிஎஸ்கே தலையெழுத்தை மாற்றுவாங்களா? அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு 4. அண்ட் இது ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 5 ரன்னுங்க. 11 ரன் எடுத்தாங்க.
இது ஒரு கேட்ச் அவுட். ரவீந்திர ஜடேஜா ஒரு 4 அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது இவங்க இருக்காங்க 2 விக்கெட்டு 12 ரன் எடுக்கணும். கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க சிஎஸ்கே. இது இன்னொன்று ஒரு கேட்ச் அவுட். இன்னைக்கு லக்கு செம்மையா இது ஆகுதுங்க, ராராக இருக்குது. ஏன்னா இது ஒரு விக்கெட்டு கொடுத்துட்டே இருக்காங்க சிஎஸ்கே. செம்மையாக ஒரு விக்கெட்லாம். இது ஒரு லாஸ்ட் பந்து, இதில் ஒரு இது அடிச்சாதான் உண்டு. இல்லைங்க, இது ஒரு பவுண்ட்ரிங்க. சூப்பரான ஒரு பவுண்ட்ரி எடுத்திருக்காங்க லாஸ்ட் பாலில். ஸோ 3 விக்கெட் 9 ரன்னு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதே ஒரு ஓவரில் ஆர்ஆர் வந்து பந்து வருது, இல்லைங்க அடிக்கலை. ரொம்ப பெரிய டார்கெட், எப்படி தான் அடிப்பாங்கன்னு தெரியலங்க சிஎஸ்கே. அவங்களால முடியுமா கூட எனக்கு தெரியல. ஆனால் நம்பிக்கை கைவிட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வாட்டி நம்பிக்கை கைவிட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேங்க. இது ஒரு கேட்ச் அவுட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அடிக்கிறாங்க, இழுத்து அடிக்கிறான். ஆனால் எம்எஸ் தோனி அவுட்டுங்க. கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. 4 பாலில் 13 ரன் எடுக்கணும். இது எப்படிங்க முடியும்? சாத்தியமே இல்லைங்க. அடிக்கிறோம். இது ஒரு 6. இது ஒரு 6. இது ஒரு 6ல் போய் முடியுது. 3 பாலுக்கு 7 ரன் தேவை. ஆனால் இது பத்தாதுங்க. இன்னொன்று இழுத்து அடிச்சிருக்காங்க. இல்லைங்க, இது ஒரு சிங்கிள் தாங்க. பரவாயில்லைங்க, ஒரு சிங்கிளாவது வந்தது. 2 பந்துகளை 6 ரன்னு தேவை. 2 பந்தில் 6 ரன்னு. இது ஒரு இழுத்தடி, ஆனால் அடிக்கலைங்க. ரெண்டு ரன் எடுத்துட்டோம். கடைசி பாலில் ஒரு 4 அடித்தா தான் வின்னுங்க மேட்ச். அப்போ தான் ஒரு முடிவு வரும். அடிச்சிட்டோம். டிக் இல்லைங்க, இது ஒரு கேட்சுங்க. நோ. அண்ட் ஆர்ஆர் 2 ரன்ஸில் வின் ஆயிட்டாங்க. ஸோ ஜிடி வந்து 3rd பிளேஸ் போயிட்டாங்க ரேங்கிங்கில். ஸோ சிஎஸ்கே வெறும் 2 ரன்னில் தோற்றுட்டாங்க. ஸோ இழுத்து அடித்தாங்க. இது ஒரு 4 போயிடுற ஒரு பாலை தடுத்துட்டாங்க. இது வந்துட்டு 4 போயிருந்தா இவங்க தான் செகண்ட் போயிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் ஆர்ஆருக்கு ஒரு லக் இருந்தது. ஸோ 2 ரன்னில் போய் தோற்றுட்டாங்க. அதனால் பாயிண்ட் ரேங்க்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ஆர்ஆரே தான். நான் இப்போ எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஆர்ஆர். ஸோ செகண்ட் கொல்கட்டா. தேர்டு யாருன்னா இதில் ஒரு மாற்றம், குஜராத் டைட்டன்ஸ் ஜிடி. 4th யாருன்னா சிஎஸ்கே. 5th யாருன்னா ஆர்சிபி. ஸோ 7th யாருன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ 8th யாருன்னா எஸ்ஆர்ஹெச். ஸோ 9th யாருன்னா 9th ஒரே நிமிஷம்ங்க. ஃபஸ்ட்டு ஆர்ஆர், செகண்ட் கேகேஆர். ஸோ 3rd யாருன்னு ஜிடி. 4th சிஎஸ்கே. 5th ஆர்சிபி. 6th டிசி. 7th எஸ்ஆர்ஹெச். 8th லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். 9th எம்ஐ. 10th பஞ்சாப். ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்குன்னா சுட ஒரு மேட்ச், பஞ்சாப் வர்சஸ் ஜிடி மேட்ச். ஸோ இதில் ஜெயிச்சா கூட 10th தான். ஆனால் இதில் இவங்க தோத்தாங்கன்னா சிஎஸ்கே திருப்பியும் அதே இடத்துக்கு தான் இருப்பாங்க. அதுக்கு 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இதில் ஜெயிச்சா குஜராத் வந்து 2nd பிளேஸ் போய் கொல்கட்டா வந்து 3rd பிளேஸ் ஆயிடுவாங்க. ஸோ இது ஒரு கொல்கட்டாவுக்கு ஒரு ரொம்ப இதாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடித்து சந்திப்போம். பாய்.